இப்போ வந்து நீங்க அ அவ்ளோ மக்களையும் வந்து நீங்க வந்து ஒரு ட்ரெயின்ல போகும்போது நெறைய மக்கள். ஸோ அவ்ளோ பேரையும் நீங்க வந்து காப்பாத்திருக்கிறீங்க. ஏன்னா இந்த காலத்துலலாம் பார்த்தோம் அப்டின்னா, எனக்கு என்ன வந்தது அப்டின்னு போற மக்கள் தான் வந்து நெறைய பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி நீங்க வந்து அவ்ளோ பேசஞ்சரையும் நீங்க வந்து காப்பாத்திருக்கிறீங்க. ஸோ நீங்க இதுக்கு வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரி கவர்னர் வந்து ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. வேற என்னென்னலாம் விருதுகள் உங்களுடைய சேவையில நீங்க வாங்கியிருக்கீங்க ஐயா? ரயில்வே துறை இல்லாம நான் பல்வேறு அ அமைப்புகள அவார்டு வாங்கியிருக்கேன், ஷீல்டு வாங்கியிருக்கேன், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அப்படி குறிப்பிட்ட அளவு சொல்லணும்னா, திருவாவடுதுறை ஆதீனம், சூரியனார் கோயில் ஆதீனம், தண்டபாணி ஆசிரமம், ஹரிஜோதிரி நிலையம், அப்புறம் வந்தவாசியில என்னுடைய பகுதியை சேர்ந்த கலைஞர் முத்தமிழ் சங்கம், அ கிருஷ்ணா கோச்சிங் சென்டர், பு அது அகாடமி, அது மாதிரி பல்வேறு அமைப்புகள் வருஷம் வருஷம் எனக்கு அவார்டு குடுப்பாங்க. கிட்டத்தட்ட அவார்டு இருக்குது. இதில் இந்த பாண்டிச்சேரி சேர்ந்த டாக்டர் முத்துன்றவர் வந்து எங்க பகுதியில ஒரு கல்லூரி நடத்துறாரு. அவர் வந்து தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு எனக்கு பாராட்டு தெரிவிச்சாரு. அவார்டும் குடுத்தாரு ஒரு கல்லூரி மூலமாக. இது இல்லாம மலேசியா நிறுவனம் ஒண்ணு இதெல்லாம் கேள்விப்பட்டு சேவை செம்மல்னு ஒரு அவார்டு குடுத்துருக்காங்க. இவ்வளோ அவார்டு குடுத்துருக்காங்க. எனக்கு ஞாபகத்துல இருக்கிறது மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உங்களுடைய புத்தகம் கூட நீங்க ஆமா, வெளியிட்டிருக்கீங்க போல ஆமாங்க இருக்கு. மேடம். அதுல நாங்க நெறைய விருதுகள் நான் படிச்சேன். அ அந்த புத்தகம் என்ன புத்தகம் ஐயா? அதனுடைய அதாவது நான் பேர் என்ன? இதுவரைக்கும் 2 புத்தகம் எழுதியிருக்கேன். என் அம்மாவ பத்தி எழுதியிருக்கேன். ஏன்னா, நாங்க வந்து ஆவரேஜ் ஃபேமிலியோட கம்மியான ஃபேமிலி தான். எங்க அப்பா ஹைவேஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. நாங்க மொத்தம் எங்க அப்பா, அம்மாவோட சேர்த்து 8 பேர். பட் அப்ப இருந்த பொருளாதார நிலைக்கு எங்க அம்மா எங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அதனால எங்க அம்மாவோட இழப்பு வந்து எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அதனால எங்க அம்மா பத்தி புக் எழுதணும்னு தோணுச்சு. புக் எழுதினேன். அது நல்லா இருந்திருக்கு. அது இல்லாத என்னை பத்தி ஒரு புக்கு நான் அந்த என்னுடைய ஞாபகத்துக்கு இருக்கிறதெல்லாம் சொல்லி, அது ஒரு புக் ஒண்ணு போட்டிருக்கேன். தொடர்வண்டி நாயகன் தொடர் பயணங்கள்னு. இப்போ ரீசென்ட்டா வந்து கைத்தறி நெசவாளர்கள் படம் இன்னார்கள் பத்தி எனக்கு இது கொஞ்சம் உறுத்திட்டே இருந்தது. சரி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நம்ம சொல்லணும். செய்ய முடியாது பொருளாதாரத்துல. பட் இவங்க நான் படுற கஷ்டத்த வந்து சமூகத்துக்கு தெரியணும்னு ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன். அது விரைவில் வரும். வந்தவுடனே கைத்தறி நெசவாளர்களின் இன்னல்கள் வந்து அரசாங்கம் நினச்சு பார்த்து அவங்களுக்கு ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.